வாங்க இன்னைக்கு ஹெல்தியான ரொம்ப டேஸ்டியான குயிக்காக ரெடியாகிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் அரை கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நிறைய ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட், டிஃபன், லஞ்ச், டின்னர் அந்த மாதிரி நிறைய ஹெல்தியான ஃபுட்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். 1 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ரொம்ப பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா நீங்கள் இன்னொன்று கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துருக்கேன். ஒரு 2 பிஞ்ச் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் முந்திரி கூட இதில் சேர்க்கலாம். வேர்க்கடலை சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். முந்திரி வேணுங்கிறவங்க முந்திரி சேர்த்துக்கோங்க, வேர்க்கடலை வேணுங்கிறவங்க வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4,5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் எடுத்துருக்கிறது அரை கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். நாம் இப்போ இது கூட 1 கப் அளவு ரவை சேர்க்க போகிறோம். அப்போ நான் 1,5 கப் அளவு எடுத்திருக்கேன். இந்த 1,5 கப்புக்கு 4,5 கப்பு தண்ணி வந்து சரியாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொதிக்கும்போது பருப்பு இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் காய்கறி வேணும்னாலும் சேர்க்கலாம். கிளாஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்ததும் ரவை அதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணலன்னா ரவையெல்லாம் கட்டி கட்டி ஆகிடும். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா நமக்கு சூப்பரான பாசிப்பருப்பு ரவை பொங்கல் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. இப்போ தான் என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா என்னோட சேனல் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.